ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபி எங்கெல்லாம் யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும், அதை யூஸ் பண்ணால் தமிழில் என்ன அர்த்தத்தை கொடுக்கும், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே டன். ஸோ இந்த அப்பாஸ்ட்ரஃபி வந்து இதுதான் அப்பாஸ்ட்ரஃபி சிம்பிள். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்பாஸ்ட்ரஃபி வந்து ரெண்டு சூழ்நிலைகளில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பொசிஷன், இன்னொன்று கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு உடைமையை வந்து வெளிக்காட்டுறது. அதாவது இது என்னுடையது, இது சுகன்யா உடையது, இது ரவியோட வீடு, இது என் ஃப்ரெண்டோட வீடு, ஓகே, இது மாணவர்களுடைய அறை, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம அதுதான் வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். உடைமையை வந்து சொல்கிறது. உடைய, சுகன்யா உடைய, ராஜு உடைய அப்படின்னு அந்த உடையன்ற வார்த்தை வருது இல்லையா. ஸோ அந்த சூழ்நிலைகளை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நம்ம அப்பாஸ்ட்ரஃபியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், திஸ் இஸ் மை புக்குன்னு இருக்குது. இந்த சென்டென்ஸில் நீங்கள் எங்கே அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் யூஸ் பண்ணலை. ஓகே, ஆனால் இந்த இடத்துல திஸ் இஸ் மை புக் அப்படின்ற போது மை அப்படின்றது என்னன்னா ப்ரனவுன். இது நவுன் கிடையாது, இது ப்ரனவுன். ஓகேவா? அப்போ ப்ரனவுன் கிட்ட நம்ம அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. மை அப்படின்றத என்னன்னா என்னுடைய அப்படின்றதான் அர்த்தம். ஓகே, அந்த இடத்துல நம்ம அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் போட தேவையில்லை. திஸ் இஸ் மை புக் அப்படின்னா இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ரவியுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் ரவிஸ் புக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரவிஸ் புக்குன்ற போது ரவி எஸ்ஸுக்கும் நடுவில் அப்பாஸ்ட்ரஃபி போடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரவிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் அப்பாஸ்ட்ரஃபி போடணும். ஓகே, இது வந்து ரவி அப்படின்றது என்னென்னா ஒரு நவுன். ஓகேவா? ஸோ நவுன் கூட தான் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி சேர்ப்போம். சரியா? அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்ப்போம். சரியா? இதே ப்ரனவுனாக இருந்துச்சுன்னா அது கூட நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்க மாட்டோம். அப்போ நவுன் அப்படின்னா என்னென்னா பெயர் சொல். சரியா? நவுன் அப்படின்றது என்னென்னா ஒரு பெயர் சொல். அது வந்து ஒரு புக், ஒரு திங்ஸோட நேமாக இருக்கலாம், ஒரு அனிமலோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸோட நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஆக மொத்தம் எதையோ ஒரு பெயரை வந்து நம்ம சொல்லுவோம். அந்த பெயரோட தான் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெயர் சொல்னு சொல்லுவோம். அந்த பெயர் சொல்ல தான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நவுன் கூட தான் நம்ம அப்பாஸ்ட்ரஃபியை சேர்க்கணும். ஸோ திஸ் இஸ் ரவிஸ் புக்னா இது ரவியுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தீஸ் ஆர் சில்ட்ரன்ஸ் சாய்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல சில்ட்ரன் அப்படின்றதே வந்து ப்ளூரல். ஓகேவா? குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைகள், இந்த சில்ட்ரன் கூட அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் அப்படின்னா இவைகள் அனைத்தும் குழந்தைகளுடைய பொம்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் சில மிஸ்டேக்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். டீச்சர்ஸ் பேக் அப்படின்னு இருக்குது. டீச்சர்ஸ் பேக்னா ஆசிரியருடைய பை அப்படின்னு அர்த்தம். அடுத்து சுகன்யாஸ் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. இது சுகன்யாவுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ அந்த ஆசிரியருடைய, சுகன்யா உடைய அப்படின்ற போது நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்ப்போம். இங்கே ஸ்டூடெண்ட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ரூம், அதாவது மாணவருடைய அறை. மாணவர்களுடைய அப்படின்னு கிடையாது, மாணவருடைய அப்படின்னு அர்த்தம். இது சிங்குலர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது சிங்குலர். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரூம்னா மாணவருடைய அறை அப்படின்னு அர்த்தம். மாணவர்களுடைய அறை அப்படின்னு கிடையாது. ஓகே, டன். ஸோ இதை வச்சுக்கோங்க. இதில் சில மிஸ்டேக்ஸ் வந்து வரும். அது என்னன்றதை எண்டில் சொல்கிறேன். அடுத்து செகண்ட் ஒன் என்னென்னா கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா ஒரு வாக்கியத்தை வந்து ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி சொல்லுவோம். அதை தான் வந்து கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போது ஐஎம்னு இருக்குது. ஐஎம்ன்றதை நம்ம ரிட்டன் இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்னா ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி எம் போடுவோம். இதுதான் வந்து கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். அதே மாதிரி ஹி ஈஸ் அப்படின்றத ஹி அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்னு போடுவோம். வி ஹாவ் அப்படின்றத வி அப்பாஸ்ட்ரஃபி வின்னு போடுவோம். விஇன்னு போடுவோம். தே ஆர் அப்படின்றத தே அப்பாஸ்ட்ரஃபி ஆர்இன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஐ வில் அப்படின்றத ஐ அப்பாஸ்ட்ரஃபி டபுள் எல்னு போடுவோம். கெனாட் அப்படின்றத காண்ட் கேன், அதாவது இந்த வேர்டை வந்து நாட் அப்படின்றத என் அப்பாஸ்ட்ரஃபி டீன்னு போடுவோம். அதே மாதிரி வில் நாட்டை ஓன்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அது தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இட் இஸ் அப்படின்ற இடத்துல நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் சில இடங்களில் அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் ஐடிஎஸ்ன்னு மட்டும் இருக்கும். ஆனால் அது தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது சரிதான். ஆனால் அதுக்கான அர்த்தம் வேறு. ஆனால் நடுவில் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு இப்படி வந்துச்சுன்னா, இட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் வந்துச்சுன்னா இட் ஈஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. அப்போது
அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். அடுத்தது ஐ வில் கம் அப்படின்னா ஐ வில் அப்படின்றத ஐல் கம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சொல்லுவோம். ஐல் கம் அப்படின்னு. ஐ வில் கம்னு சொல்லாமல் ஐல் கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி டபுள் எல் போட்டு ஐ வில் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இது கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். இப்போது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நவுன் கூடலாம் வந்து நம்ம அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இது சிங்குலர், இது ப்ளூரல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது சிங்குலர் அப்படின்னா இந்த வார்த்தையை கவனிங்க. இந்த வார்த்தையோட எண்டில் பாருங்கள், இது ஸ்டூடெண்ட் அப்படின்னு முடியுது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது இட்டில் முடியுது. இஸ் அப்படின்ற சவுண்டில் முடியல, எஸ் அப்படின்ற வேர்டோட முடியல. ஓகே, ஸோ எஸ் அப்படின்ற லெட்டரோட முடியல. அப்போது நான் இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி எஸ் நான் போடுவேன். ஓகே, ஆனால் இதே வேர்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? முடியறதே ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுடைய அப்படின்னு சொல்லி முடியுது. மாணவர்களுடைய இஸ் சவுண்டில் முடியுது அப்படின்னா இந்த இடத்துல நான் அப்பாஸ்ட்ரஃபியை இங்கே நடுவில் போடக்கூடாது, இங்கே மேலே போட்டுட்டு விட்டுறணும். இதுக்கடுத்து எஸ் சேர்க்க தேவையில்லை. ஓகேவா? புரியுதா? ஸோ இது என்னென்னா சிங்குலர், இது ப்ளூரல், இது மாணவருடைய, இது மாணவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். நம்ம சிங்குலர்னால் வந்து அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடணும், ப்ளூரல் அப்படின்னா எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போடணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அந்த வார்த்தையோட எண்டில் எஸ் லெட்டரில் முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். அதே சமயம் இஸ்ஸு சவுண்டில் முடியுதா அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். ஓகே, ஸோ அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா எஸ் போட்டு மேலே அப்பாஸ்ட்ரஃபி வந்து போடணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நாயுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடுவோம். நாய்களுடைய அப்படின்னு போட்டால் எஸ்ன்னு போட்டு மேலே அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு மட்டும் விட்டுறணும். ஓகேவா? டன். ஸோ அடுத்தது பாருங்கள், இன்னொரு விஷயத்தில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இட்ஸ் அப்படின்னு. இட்ஸ் அப்படின்னா வந்து ஒன்று என்னென்னா இட்ஸை வந்து குறிக்கும், இல்லை இட் ஹேஸ் அப்படின்றத குறிக்கும். அது அப்பாஸ்ட்ரஃபி போட்டு வந்தா. ஆனால் அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல். ஓகேவா? இப்போது இங்கே பார்த்தோம் இல்லையா, மை அப்படின்றது, மைனா என்ன, என்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இட்ஸ் அப்படின்னா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே எப்படி நான் சொன்னேனோ அது மாதிரி தான் ப்ரனவுன் அப்படின்ற போது நம்ம இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ண மாட்டோம். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ஆனால் இதுக்கு வேறு அர்த்தம், இதற்கு வேறு அர்த்தம். ஓகேவா? டன். ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது எல்லாம் உங்களோட ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். இதில் இந்த இடத்துல ஜாரா, பாய்ஸ், இந்த இடத்துல ஜான்ஸ், இட்ஸ், டோன்ட் அப்படின்னு இருக்கு. இதில் எங்கே அப்பாஸ்ட்ரஃபி வரும் அப்படின்றத கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.